ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மெட்ரிக்கில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம். இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் பார்ப்போம். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் இதே தான் ஹிந்தி வர்ணமாலா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் தான் இருக்குது. அது தேர்ட் லெசன்லேயும் அதே தான் இருக்குது. இப்போ ஹிந்தி வர்ணமாலா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். ஸ்வர் அப்படின்னா ஆல்பபெட்ஸ் வவ்வல்ஸ் உயிரெழுத்துக்கள் ஸ்வர். வியஞ்சன் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள். இது வர்ணமாலா அப்படின்னு ஃபஸ்ட் லெசன். ஸ்வர் உயிரெழுத்துக்கள். அ ஆ இ ஈ உ ஊ இக்ரு ஏ ஏ ரெண்டுக்கும் ஒரே எழுத்து தான். ஐ ஓ ஓ ரெண்டுக்கும் ஒரு எழுத்து தான். நம்ம அந்த எழுத்துல எதை சொல்கிறோமோ அங்கே என்ன ப்ரொனன்சியேஷன் வருமோ எழுதுறதை பொறுத்து அடுத்த எழுத்தை பொறுத்து அது ஓவா ஓவான்னு நம்ம பார்த்துக்கலாம். அவு அம் அக. ஆவிலையே மேலே புள்ளி வச்சா அம், ஏலையே சைடில் 2 புள்ளி வச்சா அக. வியஞ்சன் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள். க நம்ம வந்து மெய்யெழுத்துக்களில் மேலே புள்ளி வைப்போம் இக்குன்னு, ஆனால் இது க தான். இப்போ காலையே 4 எழுத்து. க க க க. இது ஞ. இது வந்து ஒவ்வொரு காவுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். கேஏக்கு ஃபஸ்ட்டு க வரும், 3வது க வந்து ஜிஏக்கு வரும், அப்படி மாறி வரும். அது வந்து அடுத்த பாடத்தில் செகண்ட் லெசனில் இருக்குது. அது அடுத்த செகண்ட் லெசன் பார்க்கும்போது பார்ப்போம். செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் லெசன் அதுதான், தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் லெசன் அதுதான். இப்போ ச ச ஜ ஜ ஞ அதுவும் அதே மாதிரி தான். சிஹெச்ஏ சிஏ எஸ்ஏன்னு வரும். அந்த மாதிரி ச ட ட ட ட ந இதே மாதிரி அதுவும் அதே மாதிரி தான். டிஏ டிஏ அப்படின்னு வரும்ல, அது மாதிரி. இது 3 சொல்லினா ஒன்று தான். த ந இத் அது த த த. இந்த இதுக்கு தாவுக்கு வந்து அதே மாதிரி டிஏன்னு வரும்ல, அந்த மாதிரி தான். த த இது 2 சொல்லி நாக்கும் இது தான். ந ஃபஸ்ட்டு லெட்டர் ந வரும்ல, அந்த நாவும் அதுதான். ப ப ப ப ம. இது மாதிரி ய ர ல வ. ச ச இது வடமொழி. வ ச ச இன்னொரு ச. இது ஹ ஹரி ஹ. இது வந்து இக்ஸ 2 வார்த்தை சேர்த்து எழுதும் போது இக்ஸன் இந்த எழுத்தாக மாறிடும். இக்கும் இந்த சாவையும் சேர்த்து எழுதும் போது இந்த ச இக்ஸன்னு ஒரே எழுத்தாக மாறிடும். அதே மாதிரி இத்திர அப்படின்போது இத்து ர சேரும்போது இந்த 2 எழுத்தும் ஒரே எழுத்தாக மாறிடும். அதே மாதிரி இஸ்ர அப்படின்போது இந்த எழுத்தாக மாறிடும். இங்க அப்படின்னும்போது இது இங்க இந்த எழுத்து அதிகமாக தேவைப்படாது. ஞானி அப்படின்னும்போது அந்த 2 இதுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தை வரும், எழுத்து வரும். அடுத்து இதை உச்சரிக்கிறது அந்த கேஏ ஜிஏன்னு பார்த்தோம்ல, அது வந்து செகண்ட் லெசனில் இருக்குது. அதை அடுத்த லெசனில் பார்க்கும்போது பார்க்கலாம். இது வந்து ஏற்கனவே நம்ம ஸ்வர் வியங்கன் உயிரெழுத்து மெய்யெழுத்துக்குன்னு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ரொனன்சியேஷன் எப்படி வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த எழுத்து அப்படின்னு காமிச்சு வீடியோவாக போட்டிருக்கேன். ப்ரொனன்சியேஷன் எப்படி, அது ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படின்னு சொல்கிறத ஏற்கனவே வீடியோவாக பார்த்துருக்கேன். அது டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் அந்த இதை பார்த்து பழகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ பாய். நெக்ஸ்ட்டு பாடத்தில் பார்ப்போம். தேங்க்யூ பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.